السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال نبينا صلى الله عليه وسلم: ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إهراق الدم إنها لتأتي يوم القيامة بقرونها وأشعارها وأضلافها وإن الدم لا يقع من الله بمكان قبل أن يقع على الأرض فطيبوا بها نفسا أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் இந்த பெருநாள் தினத்தில் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்காக நாம் தியாகம் செய்யக்கூடிய செயல்களை, அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜும்மாவிலே இது தொடர்பான ஒரு செய்தியை நிலைநிறுத்துவது, நினைவூட்டுவது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே சில இடங்களில் குர்பானி செய்யக்கூடிய அந்த அமலின் போது சில நெருக்கடிகளும் தேவையில்லாத சில சச்சரவுகளும் ஒரு சில இடங்களில் நடந்திருப்பதாக நாம் அறிகிறோம். முந்தைய ஆட்சிகளில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் பெரும்பாலும் இருந்ததில்லை. இந்த மாதிரியான நாட்களில் மிகவும் சகஜமான சூழ்நிலையில், சௌஜன்யமான சூழ்நிலையில் முஸ்லிம்கள் தங்களுடைய குர்பானி என்கின்ற அந்த அமலை செய்வதற்கான வாய்ப்பு கடந்த காலங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பெரும்பாலும் எங்கும் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வருவதில்லை. ஆனால் நேற்றைய தினம் சென்னையிலேயே 2 இடத்தில் இப்படி நெருக்கடி வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஒன்று, அந்த நெருக்கடியில் நேரடியாக மாட்டிய ஒருவர் நம்மிடத்தில் சொன்ன செய்தி. இன்னொன்று, சமூக ஊடகங்களில் வாயிலாக நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். அது அல்லாமல் ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஒரு நாளுக்கு முன்பு அஃபீஷியலாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் வச்சு இந்த மாதிரி குர்பானி செய்யக்கூடாது, ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது, அதுக்குன்னு குறிப்பிட்ட இடங்களில் தான் என்ன செய்யணும், அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையும் வந்ததாக நாம் அறிகிறோம். ஆட்சி மாறி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படியான சில விஷயங்களை நாம் கேள்விப்படும் போது தமிழ்நாட்டில் எது நடக்கக்கூடாது என்று நாம் பயந்தோமோ அது நடக்கிறதோ என்கின்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. நாம் இந்த மாதிரியான விஷயங்களை இதற்கு முன்பு வேறு மாநிலங்களில் தான் கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். அங்கேதான் நெருக்கடி என்று நாம் கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த நெருக்கடி என்பது எல்லா இடத்துலையும் இல்லாட்டா கூட ஆங்காங்கே சில இடங்களில், அது எப்படின்னா, ஆட்சி மாறிவிட்டது என்கின்ற தைரியத்தில் சில ஆட்கள் அவர்கள் வேகம் எடுத்து அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பூஸ்ட் ஆகி
தமக்கு தாமாகவே இது போன்ற தடைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். இப்போ இந்த நேரத்தில் தான் நாம் இது பற்றி பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. முதலாவது, இந்த செய்தி நமக்கும் தான் அரசுக்கும் தான், எல்லாருக்குமா சேர்த்தா நான் சொல்கிறேன். குர்பானி என்கின்ற அமலின் வரலாறு என்ன, பின்னணி என்ன, முதல்ல அது தெரியணும். ரெண்டாவது, அந்த குர்பானி பலியிடல் என்கின்ற இந்த செயல், சமய சடங்கு இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்குதா, வேறு யார்ட்டையும் இல்லையா அப்படிங்கிற பின்னணியும் நாம் தெரிய வேண்டியிருக்கிறது. அதோடு இந்த குர்பானி என்கின்ற அமலினால் ஒரு நாட்டினுடைய பொருளாதார சுழற்சி எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு தூரம் மக்களும் அரசும் பயன்பெறுகிறார்கள் என்கின்ற கண்ணோட்டத்திலேயும் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மூன்று கண்ணோட்டத்திலேயும் தான் இன்றைய உரையை நான் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி முடிக்க நினைக்கிறேன். அருமையான தொடர், முதலாவது, மார்க்க ரீதியாக எடுத்துக்கொண்டால் குர்பானி என்கின்ற அமலின் பின்னணி என்பது மனித சமூகத்தின் தோற்றத்திலிருந்து உருவான ஒரு செயலாக நாம் இதை பார்ப்போம். இது எப்போ உருவாச்சு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு அப்படிலாம் கிடையாது. மனித சமூகம் தோன்றியதிலிருந்து உருவான ஒரு பின்னணி உள்ள ஒரு வழிபாடாக நாம் இதை பார்க்கிறோம். இதற்கு திருக்குர்ஆனும் சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வேத புத்தகமாக மதிக்கக்கூடிய பைபிளிலேயும் சார்ந்து இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். என்ன? இது கர்ரபா குர்பானன், அந்த 2 பிள்ளைகளும் குர்பானியை செய்தார்கள். இறைவனுக்கு, இறைவனின் பால் மனிதனை நெருக்கி வைக்கக்கூடிய அந்த அமலை செய்தார்கள். ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, இருவரில் ஒருவரிடமிருந்து அவருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டது. வலம் யுதகப்பல் மினல் ஆகர், மற்றொருவரின் குர்பானி ஏற்கப்படவில்லை, மறுதளிக்கப்பட்டது. அதனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மீது ஏற்க மறுக்கப்பட்டவருக்கு பொறாமை ஏற்பட்டது. 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அதனால ஏற்கப்படாதவர் ஏற்கப்பட்ட தன்னுடைய சகோதரரை கொலை செய்து விட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றை பைபிளும் உண்மைப்படுத்துகிறது. அதாவது பைபிள் அப்படிங்கிறது எவ்வளவுதான் அதில் மனிதர்களுடைய கைச்சரக்கு உள்ளே புகுந்ததற்கு பிறகும் கூட அடிப்படையில் அது இறைவனிடமிருந்து வந்த வேதம். அந்த வேதத்தின் எச்ச சொச்சம் இல்லாமல் இருக்காது. அப்ப எனவே அந்த வகையில் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றை அது உண்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு ஆதியாகமத்தில் 4வது அதிகாரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வரலாறு இடம்பெறுகிறது. நீங்கள் பைபிளில் திறந்து படிச்சுக்கலாம். ஆதியாகமம், அதாவது பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நாம் இந்த வரலாற்றை பார்க்கலாம். 2 பேரில் ஒருத்தர் விவசாயி, இன்னொருவர் கால்நடை வளர்ப்பவர். அதாவது ஹாபீல் அவர்கள் கால்நடை வளர்ப்பவர், காபீல் என்பவர் விவசாயி. இவர் என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய ஆட்டு மந்தைகளிலேயே மிகச் சிறந்த கொழுத்த ஒரு ஆட்டை அல்லாஹ்வுக்காக குர்பானி செய்தார். ஆனால் அதே நேரத்தில் காபீல் என்பவன், அவன் விவசாயி என்ற காரணத்தினால் தன்னுடைய விவசாய பொருளைத்தான் அவன் குர்பானி செய்தான். அன்னைக்கு அதுக்கு அனுமதி இருந்துச்சு வச்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் அதில் கூட நல்ல உயர்தரமான பொருட்களை செய்யாமல் கழிவான பொருட்களை எடுத்து அதை அல்லாஹ்வுக்காக குர்பானி செய்வாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலையில் என்ன செய்வாங்கன்னா, கொண்டு போய் ஒரு மலை உச்சியில் வச்சுட்டு வந்துடுவாங்க. யாருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ அது ஒரு நெருப்பு அதை கரித்து விட்டு போய்விடும். இதுதான் அன்னைக்குள்ள அடையாளம். இப்படி அந்த ஒரு நெருப்பு ஹாபீல் அவர்களுடைய அந்த ஆட்டு குர்பானியை கரித்து விட்டு போனது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அது புரிந்து கொள்ளப்பட்டது.
இதை வரலாறு குர்ஆன் சொல்லுது. அப்படின்னா அது மாதிரி பைபிளும் இதை உண்மைப்படுத்துகிறது. அப்படின்னு சொன்னால் அப்போ குர்பானி என்கின்ற பலியிடல் என்கின்ற அந்த செயல் என்பது, அந்த சமய செயல்பாடு என்பது மனித வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது என்று பொருள். அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னைக்கு போலீஸில் ஒரு விவகாரம் போகுது. போலீஸ் என்ன செய்யும்? காவல்துறை என்ன செய்யும்? எவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. புகார் கொடுத்தவங்க அந்த செயல் ரொம்ப நீண்ட நாளாக நடக்குதுன்னா நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நாள் நடக்கக்கூடிய ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அரசினுடைய பார்வையாக இருக்கும். அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த சமய செயல்பாடு என்பது மனித வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இது முஸ்லீம்கள்ட்ட மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லை, இந்த வரலாற்றை பைபிளும் பேசுகிறது. அப்போ எனவே கண்டிப்பாக கிறிஸ்தவ மதத்தில் பலியிடல் என்பது இருக்கும். அதை அவர்கள் திருப்பலி என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் மனித சமூகத்தினுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக கிறிஸ்தவ சமயம் இப்படித்தான் சொல்கிறது. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அப்போ சொல்லுது, மனித சமூகம் பாவ விமோசனம் பெறுவதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னையே பலியாக கொடுத்தார் என்று சொல்லுது. இந்த அடிப்படையை வைத்து திருப்பலி என்கின்ற ஒரு சமய சடங்கை தேவாலயங்களில் நிறைவேற்றுவார்கள். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பலி என்று வருகிற போது கால்நடைகளை அறுப்பது என்பது இயல்பிலேயே கிறிஸ்தவ மதம் ஜீவகாருண்யத்தை, கருணையை போதிக்கக்கூடிய மதம். எனவே இரத்தம் சிந்துதலை ஏற்றுக்கொள்ளாது என்கின்ற காரணத்தினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த திருப்பலியை வேறொரு பொருட்களை வைத்து சடங்காக அதை நடத்தி முடிப்பார்கள். என்ன செய்வாங்கன்னா பிரெட் இருக்கு பாருங்க, ரொட்டி, அதை இயேசுவினுடைய உடலாகவும், ஒயின் இருக்கு பாருங்க திராட்சை ரசம், அதை அவருடைய இரத்தமாகவும் அவர்கள் கருதி கொண்டு அதை வைத்து சில சடங்குகளை செய்து திருப்பலி என்கின்ற சடங்குகளை முடித்து விடுவார்கள். இது பிற்காலத்தில் கருணை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் மாற்றிக்கொண்டதே தவிர அடிப்படையில் பலியிடல் என்பது கிறிஸ்தவ மதத்திலையும் உண்டு. அதே மாதிரி இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பலியிடல் என்பது இல்லாமல் குலசாமிகளே கிடையாது. எங்கள் குலசாமிக்கு நாங்கள் ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம்னு சொல்லுவாங்க. பார்க்க நாங்கள் ஆடு வெட்டி ஊருக்கே கறி விருந்து போடுவோம் அப்படின்னு கூட இன்னைக்கு கூட இந்து சகோதரர்கள் நம்மிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ எனவே ஆடு மாடுகளை பலியிடுதல் என்பது இஸ்லாம் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு சமய செயல்பாடு கிடையாது. சொல்லப்போனால் இது மனித வரலாறு எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பல மதங்களாக மக்கள் பிரிந்தாலும் கூட ஒவ்வொரு மதத்திலேயும் அந்தந்த மதத்தின் நம்பிக்கைப்படி ஏதோ ஒரு விதத்தில் பலியிடல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் அருமையான தோழர்களே, இஸ்லாம் எந்த பின்னணியில் அதை நமக்கு மார்க்கத்தின் ஒரு அங்கமாக ஆக்குகிறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக மரபை கடைசி மனிதர் இருக்கும் வரை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது, அந்த சுன்னத்தை உயிர்ப்பிப்பது, இது இந்த அமலுடைய மிக முக்கியமான நோக்கம். நாம் இதை மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, துல்ஹஜ் மாதம் 10வது நாள் இரத்தத்தை ஓட்டுவதை விட, அதாவது குர்பானி கொடுப்பதை விட வேறு எந்த சிறந்த அமலையும் ஒருவர் செய்ய மாட்டார் என்று சொன்னார். ஒரு மனிதர் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆகச்சிறந்த அமல் குர்பானி தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அந்த குர்பானி பிராணி மறுமை நாளில் தன்னுடைய கொம்புகளோடும் முடிகளோடும் கால் குழம்புகளோடும் மறுமையில் வரும். மறுமையில் அது வரும். அது மட்டுமல்ல, அறுக்கப்படும் போது அந்த பிராணியிலிருந்து இரத்தம் தரையில் படுவதற்கு முன்பு அது அல்லாஹ்விடத்தில் போய் விழுந்து விடுகிறது.
ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ். தரையில் அந்த இரத்த சொட்டு விழுவதற்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் அது போய் விழுந்து விடுகிறது. எனவே நீங்கள் அந்த குர்பானி என்கின்ற அமலை செய்யும் போது மனமுவந்து நீங்கள் அதை செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள் என்று பெருமானார் சொன்னார். அப்போ அப்படின்னா இந்த பின்னணியில தான் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் மிகச்சிறந்த அமலாக முஸ்லிம் சமூகம் இதை கருதுகிறது. இது வெறுமனே உணவளிப்பது, உணவு தானம் கொடுப்பது என்கின்ற நோக்கத்திற்காக இந்த ஒரு அமலை மார்க்கம் சொல்லவில்லை. நீங்க நல்லா கவனிக்கலாம். ரம்ஜான்ல நோன்பு பிடிச்சவங்க அந்த நோன்புல ஏற்பட்ட குறைகளுக்காக நிவர்த்தி செய்வதற்காக சதகத்துல் ஃபித்ர்னு ஒன்று கொடுக்க சொன்னாங்க. சதகத்துல் ஃபித்ர். ஆனா இங்க அதே மாதிரி கறி வாங்கி கொடுத்துடலாமா? இல்ல. தர்மம் செய்ய சொல்லி சொல்லல மார்க்கம். துல்ஹஜ் மாதம் 10வது நாள் அன்று நீங்கள் தர்மம் செய்ய, ஏழைகள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லல. அப்படின்னா நம்ம சதகத்துல் ஃபித்ர் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம், அப்படி சொல்லல. சரி, அல்லது உணவுகளிலேயே மிகச் சிறந்த உணவு, ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள உணவாக இருக்கக்கூடிய மாமிச உணவு, அதை நீங்கள் வாங்கி மக்களுக்கு கொடுங்கள், அதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்ல, அதையும் சொல்லலை. அப்படி இருந்தா நம்ம கடையில் ஆர்டர் கொடுத்து கூட வாங்கி கொடுத்துடலாம், அப்படியும் சொல்லலை மார்க்கம். மாறாக என்ன சொல்லுது? நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. உங்களுக்கு அறுக்க தெரிந்தால் நீங்கள் நின்று அறுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அறுக்க தெரியாவிட்டால் அறுக்கின்ற இடத்தில் நீங்கள் நின்று கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படின்னா அந்த அமலுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கணும். வெறுமனே ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பது மட்டும் குர்பானியினுடைய நோக்கம் அல்ல. அதையும் தாண்டி ஒரு மனிதன் எதையும் இழப்பதற்கு தயார் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்திய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நினைவை போற்றுவதுதான் இந்த நோக்கம். அதே மாதிரியான உணர்வை ஒவ்வொரு முஸ்லிமும் பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதனால தான் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லப்படுது, நீங்களே அறுக்கணும்னு சொல்லப்படுது, அறுக்க தெரியாவிட்டால் குறைஞ்சபட்சம் பக்கத்தில் நிற்கணும்னாலும் சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு பின்னணி இந்த குர்பானி என்கின்ற அமலில் இருப்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதை நாம புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, இது அரசாங்கத்திற்கான செய்தியாகவும் சேர்த்துத்தான் இங்கே நாம் சொல்கிறோம். இவ்வளவு பின்னணி உள்ள ஒரு அமல் தான், இவ்வளவு பின்னணி உள்ள ஒரு மத செயல்பாடு தான், சமய செயல்பாடு தான், ஒரு சமய கடமை தான் குர்பானி என்பது. இதுல தடை விதிப்பது, நெருக்கடி கொடுப்பது என்கின்ற ஒரு சூழல் இருந்தால் இது தமிழ்நாட்டினுடைய சமூக சௌஜத்தியத்திற்கு மிகப்பெரிய வேட்டாக அமையும், மிகப்பெரிய வேட்டாக அமையும். அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். இதை நம்ம எச்சரிக்கையாகவே சொல்றோம். இதை நாம் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றோம். அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். யார் இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறாங்க, அரசாங்கம் சொல்லி செஞ்சாங்களா அல்லது அவங்களாகவே செஞ்சாங்களா அப்படிங்கிறத தயவு செய்து அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். இந்த விஷயத்தை எங்கெங்க நடந்திருக்குன்னு பார்க்கணும். இல்லாட்டி தேவையில்லாம அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் வரும், அரசாங்கத்திற்கு அழுத்தம் வரும், அரசாங்கத்திற்கு நெருக்கடி வரும். தயவு செய்து புதிய அரசு இதை சற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம கண்ணை மூடிக்கிட்டு கூட்டாந்தனமா சொல்லல, வந்திருக்கிற செய்திகளை வைத்து சொல்கிறோம். சில பேர் அரசு மாறிவிட்டது என்பதனால் தமிழகத்தில் தாங்கள் ஊட்டம் பெற்று விட்டதாக நினைக்கிறார்கள். ஏற்கனவே உள்ள கழகங்களின் ஆட்சி போய்விட்டது, திராவிட ஆட்சி போய்விட்டது, இனிமே என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சில காவாளிகள், சில களவாணிகள் ஊட்டம் பெறுவதாக நாம் அறிகிறோம். தமிழ்நாட்டை மதக்கலவர காடாக மாற்றுவதற்கு திட்டமிடக்கூடிய சில காவாளிகள் அரசாங்கம் மாறியதை வைத்து தமக்குத்தாமே ஊட்டம் பெற்றுக்கொண்டு இப்படி செய்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதனால இப்படிப்பட்ட பின்னணி உள்ள ஒரு செயல்பாடு, அதில் ஏற்படக்கூடிய நெருக்கடி, அது ஒட்டுமொத்த சமூகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அந்த பாதிப்பு என்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும். தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த குர்பானிங்கிறது
இன்னொரு பார்வை பார்ப்போம். பொருளாதாரம் அப்படின்னு பார்ப்போம். எது எடுத்தாலும் அரசாங்கம் பொருளாதாரம் சொல்லுது, இதனால என்ன பொருளாதாரம் நாட்டுக்கு அப்படின்னு கேட்குது. அப்படி இருந்தால் தானே அதை அனுமதிக்குது. அப்படி பார்த்தோம்னா குர்பானியில் என்ன பொருளாதாரம் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். மேற்கு வங்க மாநிலத்தில் சமீபத்தில் ஆட்சி மாறி அங்கே மதவாத சக்திகள் ஆட்சியை பிடித்தார்கள், உங்களுக்கு தெரியும். வந்த உடனே என்ன செஞ்சாங்க, குர்பானிலாம் மாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, ஆலிம்கள் அந்த விஷயத்தை மிக அழகாக லாவகமாக கையாண்டு அழகாக ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க மக்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, மாடை அறுத்து அதை வச்சுத்தானே முஸ்லிம்களுடைய உயிரை இவர்கள் துச்சமாக மதிக்கிறார்கள். எனவே யாரும் பசுமாட்டை அறுக்க வேண்டாம், வாங்காதீங்க அது அப்படின்ட்டாங்க. யாரும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. வாங்க வேணாம்னு சொல்லி அறிவிப்பு போனதற்கு பிறகு முஸ்லிம்கள் அதை வாங்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் பக்ரீத் நேரத்தில் எவ்வளவு காசாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய இந்த மத கடமையை நிறைவேற்றுவதற்கு காசை கூட பார்க்காமல் வாங்குவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பில் ஆடு மாடுகளை வளர்த்து வைத்துக் கொண்டு அதை விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்த அந்த மக்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய பேரிடியாக போய் விழுந்தது. யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியது. இப்பொழுது யாருக்கு பிரச்சனை? ஆடு மாடுகளை கால்நடைகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகள். அவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நான் முஸ்லிம்களும் இருப்பாங்க. அதுல நீங்கள் எந்த இந்துக்களுக்காக கட்சி நடத்துகிறோம், அரசை செய்கிறோம் என்று பேசுகிறீர்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய கொள்கை மண்ணள்ளி போட்டிருக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே போயிருக்குது. அது போயிட்டு போகுது. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், மாடு அறுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய ஆட்சியில் தான் அரபு நாடுகளுக்கு அதிகமாக மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுது. யார் அதன் மூலமாக பயனடைகிறார்கள்? பாசிசவாதிகள் தான் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மாடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்றது, அதை மீறியதாக பொய் குற்றச்சாட்டு போட்டு உள்ள தூக்கி போடுறது, முஸ்லிம்களை கொல்றது, தலித்துகளை அடிச்சே கொள்றது, மாடுகளை ஏற்றிட்டு போனா போதும் அடிச்சே கொள்றது, இப்படிப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான வேலைகளை ஒரு பக்கம் ஆட்களை ஏவி விட்டு செய்து கொண்டு, அதே சமயத்தில் பெண்ணும் பெரிய பணக்காரர்கள் கார்பரேட்டுகள் என்ன செய்யறது என்று சொன்னா, இதே மாட்டு இறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக காசு பார்த்து கொண்டிருக்கிறார். கெட்ட வேடம்ல இது. நீ அறுக்கக்கூடாதுன்னு சொன்னா யாரும் அறுக்கக்கூடாதுல்ல. இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு பாருங்க. 14 வயசுக்கு மேல அந்த மாட்டை அறுக்கலாம், பசு மாட்டை அறுக்கலாம். 14 வயசுக்கு மேல அறுக்கக்கூடாது. அதனால மாட்டுக்கு பெர்த் சர்டிபிகேட் வாங்கி வைக்கணுமா? பெர்த் சர்டிபிகேட் மாட்டுக்கு வாங்கி வைக்கணும். கேலி கூத்தா இல்லை? சரி, ஏன் அப்படின்னா கோமாதா. அது கோமாதா என்பது எங்களுடைய தெய்வம். சரி, உங்க தெய்வம் 14 வருஷத்துக்கு பிறகு தெய்வம் இல்லைன்னு டிகிரேட் ஆயிடுவாங்களா? பசு பிறந்த உடனே அது காடாக அப்கிரேட் ஆயிருது. பிறந்த உடனே அப்கிரேட் ஆயிருது. 14 வயசு முடிஞ்ச உடனே டிகிரேட் ஆயிருது. அது சாதாரண இதா போயிருக்கு. 14 வயசு வரைக்கும் அது கோமாதா, 14 வயசுக்கு பிறகு கோமாதா ஆயிருது. அதாவது மாடை போட்டு தள்ளலாம். இது என்ன வேடிக்கையா இல்லை? இது எவ்வளவு பெரிய கேவலமா இருக்குது பாருங்க. சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த குர்பானியின் மூலமாக நாட்டினுடைய பொருளாதார சுழற்சி எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். இன்னைக்கு தோராயமாக இந்தியாவில் 20 to 21 கோடி பேர் முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா, இதுல 10ல் 1 பங்கு குர்பானி கொடுக்கலாம்னு வச்சுக்குவோம். 20 கோடிங்கிறத 10ல் 1 வச்சுக்குவோம். 2 கோடி பேர்னு வச்சுக்குவோம். இல்லை 2 கோடி பேர் கூட தேவையில்லை, 1 கோடின்னு வச்சுக்குவோம். 1 கோடி பேர் குர்பானி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது 20 பேருக்கு 1 அப்படிங்கிற கணக்கில் குர்பானி கொடுக்கலாம்னு வச்சுக்குவோம். ஒரு குர்பானியினுடைய விலை, ஒரு கால்நடையினுடைய விலை தோராயமாக மாடு எடுத்துக்கிட்டா 40,000 இருக்கும், 50,000 இருக்கும், 20,000 இருக்கும். இப்படி பல ரகங்கள் இருக்கும். ஆடு எடுத்துக்கிட்டா 25,000 இப்படிலாம் இருக்கும். நம்ம அது எடுக்க தேவையில்லை. ஒரு 10,000 ரூபான்னு ஆவரேஜாக எடுத்துக்குவோம். ஒரு கால்நடை குர்பானிக்கான ஒரு கால்நடை 10,000 ரூபாய் எடுத்துக்கொள்வோம்.
1 கோடி இன்ட்டு 10,000 எவ்வளோ ஆச்சுங்க? 1 கோடி இன்ட்டு 10,000 எவ்வளோ வருது? 10,000 கோடி வருது இல்லை? 10,000 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய காசு? அது எவ்வளோ பெரிய காசு ஒரு நாட்டுக்கு. அந்த ஒரு நாளில், அந்த ஒரு நாள் அல்ல, அது ஒரு 4 நாளில் 10லிருந்து 13க்குள்ள எவ்வளோ பெரிய காசு. அது சாதாரணமான காசு அது. அது அல்லாமல் மக்கள் எப்படி பயன்பெறுகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், இந்த குர்பானியின் மூலமாக பல மில்லியன் ரூபாய்கள் மதிப்பிலான கால்நடைகள், இறைச்சி விற்பனை, இறைச்சி, தோல், போக்குவரத்து, இது உட்பட அனைத்து வர்த்தகமும் சேர்ந்து ஊக்குவிக்கப்படுகிறது. நகர்ப்புற கிராமப்புற பொருளாதாரத்தை பெருமளவு உயர்த்தக்கூடிய வேலையை இந்த குர்பானி செய்கிறது. பெரிய அளவில் பொருளாதார சுழற்சி ஏற்படுவதற்கு இந்த குர்பானி மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எப்படின்னு பாருங்க. முதல்ல யார் குர்பானி பிராணிகளை வளர்க்கிறார்களோ அந்த விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், இப்படி வச்சுக்கோங்க. இவங்க அதை சந்தைக்கு கொண்டு வந்து குர்பானி கொடுப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்கிட்ட விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேரடியாக அந்த காசு யார் கையில் போயிடுது? அந்த விவசாயிகளை போயிடுது. அந்த கால்நடை வளர்ப்போட்ட போய் சேர்ந்துருது. இது பெரிய கஷ்டம். அதாவது முதல்ல போட்டு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்குள்ள உடனடியாக காசு கை மாறி விடுகிறது. அப்போ நேரடியாக விவசாயிகளுடைய கையில் அந்த காசு பணம் போய் சேர்ந்து விடுகிறது. அந்த கால்நடை வளர்ப்புடைய கையில் போய் சேர்ந்து விடுகிறது. இது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, வேலை வாய்ப்பு மற்றும் போக்குவரத்து பொருளாதார வளர்ச்சி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஆட்டை அவர் வளர்க்குறதுக்கு அந்த விவசாயி என்ன செய்வார்னா, ஒன்று அவராக வளர்ப்பார் அல்லது ஆளை போட்டு வளர்ப்பார். அப்போது அதை வளர்க்குறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம்பளம் ஒன்று போகும். சரி, அதுக்கு பிறகு வித்துறாருன்னு வச்சுக்கோங்க. விற்றதுக்கு பிறகு ஒரு 4 நாள் 5 நாளாக வச்சுருப்பாங்க. இதை வேற ஒரு ஆட்டை பராமரிப்பு கொடுப்பாங்க. பராமரிப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு காசு போகும். வாங்கி அதுக்கு தீவனங்கள் போடணும். தீவனங்கள் போடும்போது அதில் ஒரு வகையான பொருளாதாரம். அதற்கு பிறகு அந்த குர்பானி பிராணிகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு வண்டி, போக்குவரத்து வண்டி, அதற்கான காசு செலவு. அப்போ போக்குவரத்து வளர்ச்சியிலையும் இந்த குர்பானியினுடைய அந்த செலவு என்பது அதுவும் ஒரு வகையான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அதை அறுக்கும்போது அறுப்பவர்களுக்கான கூலி, அதில் பணி செய்யக்கூடிய வேலையாட்கள், அவங்களுக்கு எப்படி காசு போகுது. அதற்கு பிறகு அந்த இறைச்சியை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எவ்வளோ பெரிய காசு. அப்போது நேரடியாக கால்நடை விவசாயிகள் அவர்களுக்கு பலன், அதை சுற்றி மற்றவர்களுக்கும் பல வகைகளில் இது பொருளாதார பங்களிப்புக்கு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். 2வது. 3வது, இறைச்சி தோல் தொழில், அதே மாதிரி குளிர்சாதன பொருட்களுடைய அந்த வணிகம். நல்லா பாருங்க, இந்த இறைச்சியை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதை சில நேரங்களில் ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. ஸ்டாக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது அந்த வகையில் குளிர்சாதன பொருட்கள் சில பேர் ஐஸ் பொட்டியில் வைப்பாங்க, சில பேர் அதுக்குன்னு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று. அப்போ இந்த வணிகம்லாம் வருது பாருங்க. அப்போது குர்பானி என்கின்ற ஒரு செயலின் மூலமாக எந்தெந்த வழிகளிலெல்லாம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தோல் தொழில் என்பது அது மிகப்பெரிய ஏற்றுமதி அந்நிய செலாவணியை நமக்கு ஈட்டி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொழில். அது நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான தோல் பொருட்கள் என்பது வெளிநாடுகளில் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. அப்போ அதன் மூலமாக ஏற்றுமதி வணிகம் என்பது மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. நம்மள்கிட்ட தோலை வாங்கிட்டு போகிற ஆட்கள் தான் ஒழுங்காக காசு கொடுக்கறது இல்லை, அல்லது அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது காசு. ஆனால் அது அந்த தோல் பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியலாக மாறும்போது அதுக்கு எக்கச்சக்கமாக காசாகிடுது, அதுக்கு மரியாதை அதிகமாக இருக்குது. அதனால் அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய தோல் பொருட்கள் அதற்கு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, மார்க்கெட் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்ஸு
நல்ல தோல் பொருளை செஞ்ச ஒரு பரிசு 300 ரூபா 400 ரூபாங்க. ஒரு பெல்ட்டு தோலில் செய்யப்பட்ட ஒரு பெல்ட்டு 500 ரூபா சாதாரணமாக. நான் பிரான்ஸுக்கு போயிருந்த இடத்துல அங்கே வந்து இந்த மாதிரி தோல் பொருட்கள் வந்து மிகப்பெரிய மரியாதை. ஒரு ஒரு மாலில் போய் இந்த தோல் பொருட்களுடைய விலையை பார்க்கும்போது இந்த பெண்கள் போடுறாங்கல்ல ஹேண்ட்பேக், பெண்கள் போட்டுக்கிற சின்ன கைப்பை ஹேண்ட்பேக், அந்த ஹேண்ட்பேக்குடைய விலையை நாம் பார்க்குறோம். இப்போ இல்லை, 2018 1.25 லட்சம் ரூபா, 80,000 ரூபா இப்படி பார்த்தோம். ஒரு பர்ஸு நம்ம பேண்ட்டில் பின் பாக்கெட்டில் வைக்கிற ஒரு பர்ஸ் இருக்குது பாருங்க, 30,000 ரூபா விலை, அப்படிதான் பார்த்தோம். அப்போ அந்த அளவுக்கு மரியாதை உள்ள ஒரு பொருளாக தோல் பொருள் இருக்கிறது. அப்போ எனவே இது எவ்வளவு பெரிய அந்நிய செலாவணி நமக்கு ஈட்டி தருகிறது, ஏற்றுமதி வணிகத்தை நமக்கு கொண்டு வந்து தருதுங்கிறத அதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இது அல்லாமல் தர்மத்தின் மூலமாக ஏழைகளுடைய நலவாழ்வு எப்படி பாதுகாக்கப்படுகிறது அதையும் பாருங்கள். அன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், குர்பானி கொடுத்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நம்மளே வாயில போட்டு முழுகிறோமா? மார்க்கம் என்ன சொல்லுது? அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும், தேவை உடையவர்களுக்கு போய் சேர வேண்டும், உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும், நீங்களும் பயன்படுத்திக்கங்க. அதுவே பஞ்ச மாதிரியான காலகட்டமாக இருந்தால், வறட்சியான காலகட்டங்களாக இருந்தால் நீங்கள் சாப்பிடாதீங்க, 3 நாளைக்கு தான் வச்சுக்கிறணும், அதுக்கு மேலே எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படின்னா குர்பானியினுடைய அசல் நோக்கமே என்னன்னா, தேவை உடையவர்கள், நீடி பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, தேவை உள்ளவர்கள், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த ஏழைகளுடைய வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு பாருங்க, அதுவும் இந்த குர்பானியினுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்போ எனவே பொருளாதார சுழற்சி என்பது எப்படியெல்லாம் ஒரு நாட்டுக்கு பங்களிக்கிறது இந்த குர்பானிங்கிற அந்த அமலின் மூலமாக. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குறைச்சி ஒரு கால்நடை 10,000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் 1 கோடி பேர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 10,000 கோடி ரூபாய் நேரடியாக விவசாயிகளுக்கும் போய் சேர்கிறது, அதை சுற்றி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதுக்கு பிறகு வாகனம், அதே போல குர்பானி வாங்கினதுக்கு பிறகு அதனுடைய தீவனங்கள் என்று, அதற்கு பிறகு அறுத்தல், போக்குவரத்து, அந்த வேலையில் ஈடுபடக்கூடியவங்க, அதை ஒட்டி சில சாதனங்கள் வாங்க வேண்டி இருக்கிறது. இப்படி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பை இந்த குர்பானி தந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வகையில பார்த்தா கூட இந்த அமலை அரசாங்கம் தன்னுடைய கண்காணிப்பை கொடுத்து நிறைவேற்ற சொல்ல வேண்டிய அளவுக்குள்ள ஒரு செயல்பாடு என்பதை தயவு செய்து நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசுக்கும் புரிய வைக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அரசுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கலாம், அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம். தயவு செய்து இந்த கோணத்தில் இதை பார்க்க சொல்லணும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இது தமிழ்நாடுங்கிறது அமைதிக்கு பேர் போன ஒரு மாநிலம். இது இங்கே எல்லா மக்களும் மாமா மச்சானா பழகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க வருவாங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம போவோம். அப்படியான ஒரு சூழ்நிலை இங்கே இருந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் கணக்கில் கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் சேர்ந்து நசிச்சு போகும், நாசமாக போகும். சாதாரண விஷயம் கிடையாது. எனவே அருமையான தோழர்களே, இப்படி சமயத்தினுடைய பின்னணி என்று எடுத்துக்கொண்டாலும் இது மனித வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எல்லா மதத்திலேயும் பின்பற்றப்படக்கூடிய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது, செயலாக சமய செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்கும் போதும் மிகப்பெரிய அளவுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாட்கள்ல ஒரு பெரிய அளவு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்புள்ள ஒரு செயலாகவும் இந்த செயல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த செயல்பாடுகளில் தேவையற்ற சமூக விரோதிகளுடைய கை ஓங்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசுக்கு நிச்சயம் உண்டு என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிலாம் நெருக்கடி வருதுங்கிறதுனால நம்ம இந்த அமலை விட்டு வெளியே போயிட முடியாது, இந்த அமலை செஞ்சு தான் ஆகணும். மார்க்கம் என்ன சொல்லுது? நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற அந்த 10வது நாள் அன்னைக்கு 10, 11, 12, 13 எவ்வளவு பெரிய தர்மம் செஞ்சாலும் குர்பானி கொடுத்த அமலுக்கு ஈடாகாதுன்னு சொல்லுது மார்க்கம். இப்படிதான் சொல்லுது. குர்பானிக்கு ஒரு 20,000 ரூபா செலவாகும்னா நீங்கள் 50,000 அல்லது 5 லட்சத்தை தர்மமாக கொடுத்தாலும் 20,000 கொடுத்து குர்பானி கொடுத்தீங்கன்னா எந்த நன்மையை பெற முடியுமோ அந்த நன்மையை பெற முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, துல்ஹஜ் மாதம் குர்பானியினுடைய நாட்களில் குர்பானி கொடுப்பதை விட மிகச் சிறந்த அமலை யாரும் செய்ய முடியாதுன்றாங்க.
அப்போ எனவே இந்த நெருக்கடி வருதுங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு போக முடியாது. இதை நம்முடைய உரிமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உரிமையை நிலைநிறுத்துவதில் நமக்கு பங்கு இருக்கிறது என்பதையும் முஸ்லிம் சமூகமாகிய நாம் உணர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உரிமையை புரிந்து அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த உறுதியையும் அந்த நேர்த்தியான நிலைப்பாட்டையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.